பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா வளர்ற? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்குதான் வரும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். போதும்பா, போதும். உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாறு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க வாங்க போலாம். என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா அக்கா? இல்லம்மா, கண்ணறிஞ்ச கனவோட விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தையே என்கிட்ட விட்டுட்டு போறீங்க லலிதா? ஆமா அத்தா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தையே என்கிட்ட விட்டுட்டு போறீங்க. தெரியும்க்கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெத்த குழந்தை இல்ல, நீங்க பெத்த குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பிழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தானே டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே